கண்டிப்பா ஸ்ரீவித்யா ஆண்டி, கண்டிப்பா 100%. அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த தோல்விகள் வந்து என்ன ரொம்ப பாதிச்சு. ஏன் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஏன் லைஃப்ல வந்து இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஒரு பாரம்பரியமான ஒரு ஃபேமிலி. கமல் சார் மேல எனக்கு இதனால கொஞ்சம் கோவம் வேற. நிஜம் தானே, எனக்கு ஸ்ரீவித்யா ஆண்டியை ரொம்ப பிடிக்கும். அங்கிள் வந்து சாப்பிடலன்னா எங்களும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. அங்கிள் வெயிட் பண்ணிட்டு பாருமா, அங்கிள் வெயிட் பண்ணிட்டு பாருமான்னு. ஸ்ரீவித்யா ஆண்டி வந்து ஒரு சின்னதா எப்பயுமே உங்களுடைய ஃபேஸ்ல ஒரு சோகம், ஒரு இழையோடிக்கிட்டே இருக்கும்னு எனக்கு வந்து ஒரு ஃபீலிங். நான் மட்டும் அவங்கள வந்து ஓட்டிட்டே இருப்பேன். ஆண்டி நான் மட்டும் உங்களுக்கு பொண்ணா பிறந்திருந்தேன்னா, ஏன்னா அவங்க ஃபேஸ்ல நீங்க ஒரு ஃபீச்சர் எடுத்து பார்த்தாலும் அழகா இருக்கும். மூக்கு அழகா இருக்கும், கண்ணு அழகா இருக்கும், லிப்ஸ் அழகா இருக்கும், குரல் அழகா இருக்கும், அவங்க முடி அந்த சுருட்டு முடியும் அழகா இருக்கும். அந்த இருக்கிற டைம்லயும் அவங்க நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஃபேஸ்ல ஒண்ணுமே தெரியாதுங்க. காலையில அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம போய் சில பேர்கிட்ட தான் அவங்க ரொம்ப ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அவங்க ஓப்பன் அப் பண்ணும்போதுதான் தெரியும் அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, சோகம் இருக்குன்னு. அந்த ஃபேஸ்ல எதையுமே காமிச்சிக்க மாட்டாங்க. குறைய ஷேர் பண்ணுவாங்க, ஆனா புலம்பவே மாட்டாங்க. நடந்து போச்சு. சோ இதுல இருந்து நான் வந்து கத்துக்கிட்டு நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளா அவங்களுக்கு இருக்கிற அந்த தோல்விகளை வந்து ஒரு வெற்றி படிகளா மாத்தின ஆர்டிஸ்ட்ல அவங்க ஒருத்தங்க.